வானக்கு வருஷம் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி எலிவேட்டர் தாட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டருக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கருப்பாக இருக்குது. அதுக்குள்ளே போனோம்னா நம்ம எலிவேட்டருக்குள்ளே வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பனிமூட்டமாக இருந்துச்சு. ஒரு சொர்க்கத்தில் இருக்குமோன்னு தெரில, ஏதோ ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா என்னடா அதுன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே பக்கத்தில் எவனோ அந்த மாதிரி இருந்துச்சு. வேகமும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாத சிவப்பு கலரில் கட்டுச்சு. அதை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சாங்க. சரி, நானும் போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு திரும்பி பார்த்தா அங்கே எவனோ ஒரு கரடி மூஞ்சி மாதிரி எவனோ இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் துரட்டி போட்டு தெளித்துட்டு இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். இதனால ஏதோ அட்டைப்பட்டிக்குள்ளே அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோபிள்ஸ் கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ 6, 5, 4, 3, 2 செகண்ட் ஓடி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் முடிஞ்சுன்னா நமக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகுமா. இதுதான் இப்போ நம்ம ஏதோ ஸ்கூலுக்கு வந்திருக்கோமா. இப்போ தானே ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதுக்குள்ளே எப்படா ஸ்கூல் வைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு முன்னாடி போகும்போது திடீர்னு மேக்ஸ் சார் முன்னாடி விட்டார். அதை எடுத்தேன் பாரு ஓட்டம், பின்னாடி வேக ஓடிட்டு அதை முன்னாடி ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாலியாக நின்றுட்டு இருந்தார். அப்புறம் பொட்டு போட்டான் மேக்ஸ் சார். அப்புறம் மூளை செஞ்சுட்டு போட்டு அப்புறமேட்டு இந்தாலும் சரி மூளையில் வச்சு மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கும்போது அது தர்றன்னு ஓடிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்புறம் எலிவேட்டருக்குள்ளே போக முடியாது. பார்த்து முட்டு சேர்ந்து அடுக்குது, எலிவேட்டருக்குள்ளே போக முடியல. அப்புறம் தட்டி பார்த்து எவனுமே தரல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்படியே போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து மேக்ஸ் சார் ஓடியா இருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டே ஒரு வழியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓடலான்னு பார்த்தா, ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியே போகலான்னு சொல்லிட்டு வந்தோடனே ஓடிக்கலான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் கட் பண்ணிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு போல். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது என்ன ஆப் வைக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ எத்தனை செகண்ட் இருக்குன்னா 10 செகண்ட் இருக்கா. ஓகே, வெயிட் பண்ணலாம். அப்படியே சுற்றுதே பூமின்னு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை பிரேக் அண்ட் ஸ்டோரி போடலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா பே பேக் 2 வந்து ஸ்டோரி மூடு பார்ட் 3 போடலாமாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்ட் 2 போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எது அதிகமாக கமெண்ட் வருதோ அதுதான் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கலராக அதாவது டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பின்னாடி கீச்சின்னு சத்தம் வந்துட்டே இருந்துச்சு விளையாடும் போது. எவனோ வரப்போகிறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் எங்கேருந்து வரப்போகிறான்னு தெரில. டக்குன்னு திருப்பி பார்த்தோன்னா ஒருத்தவன்ட்டான். 60 நான் ரிவேர்ஸ் எடுத்து ஓட்டேன். 60 நான் கலராக இருந்துச்சு அவன் மேலே. வந்துட்டு போணுச்சு. என் பேர் என்னான்னு தெரில. அதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் கிட்ட போனாங்க, 2 பேருமே காலி ஆகிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரில. அது பார்த்தீங்கன்னா அவன் தான் வில்லம் போல். அதை பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பாக இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னே தெரில. அதை பார்த்தீங்கன்னா எலிவேட்டருக்குள்ளே வந்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரவுண்டு என்னங்கிறது தெரில. 10 செகண்ட் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ மேலே போகணுமா கீழே போனால் நம்ம சூஸ் பண்ணுமான்னு தெரில. அதுவே போகுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வாங்கிட்டு வரணும் போல். ஏதாவது இருட்டான இடம் வந்துச்சுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா என்ன இது இங்கே தான் ஏதோ இருட்டாக இருக்குது அப்படியே கப்புன்னு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அது இழுத்து வெளிச்சும் போயிடுச்சு. இப்போ இருட்டு அறைகளில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே 2-3 பேர் இருக்காங்க, அவங்க கூட போகலாம். இப்போ வந்து நீங்கள் டார்ச் வச்சுருந்தா அதனால் பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவனை பார்த்தீங்கன்னா அங்கே தூரமாக ஓடிட்டான். அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த இடத்துல வெளிச்சு தனியாக தெரிஞ்சு அவரோட இதுவும் போயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஏதோ வந்து கீச்சின்னு அதே மாதிரி சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னான்னு தெரில. அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் வந்து வெள்ளையானோடனே அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டான். யாருன்னு தெரில. அப்புறமேலே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேக் ஆகி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எண்ணெயை முடிச்சு விட்டான். கண்ணு தெரியாமல் இருட்டில் அங்கிட்டு ஓடி எங்கே ஓடுறோன்னு தெரியாமல் மரத்தில் இடிச்சு பின்னாடி ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டான். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 2 என்ன கேளுங்க போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.